ஹலோ சில்ட்ரன் ஆஃப் காட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பேர் அருண். ஸோ நம்மளுடைய கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்கிற பொழுது இந்த ரோமன்ஸ் சாப்டர் 10 verses 14 from 14 onwards நம்ம அதை பார்க்குற பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா இது பவுல் எழுதின காரியம். அதெல்லாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் என்னென்னா நம்ம ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்க விட்டால் அவர்கள் அதை எப்படி கேட்பார்கள், அது கேட்க விட்டால் அவர் எப்படி கர்த்தர் அவர்கள் நம்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ கிறிஸ்துவோடைய பிள்ளையினுடைய ஒவ்வொருடைய பிள்ளையினுடைய டியூட்டி என்னன்னா அவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஸோ நம்மளுக்கு கூச்சம் இருக்கிறது, எப்படி போய் நம்ம போய் ஊழியத்தை பண்ணணும் என்று. ஸோ நீங்கள் போகல பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் போயிட்டு கர்த்தர் அவரை எப்படி அந்த டமஸ்கில் ரட்சித்தார் என்று அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அதே போல் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தர் ஏதாவது ஒரு நன்மையை நம்மளுக்கு செய்திருப்பார், ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். அதையே நம்ம பேர்களுக்கு சாட்சியாக சொல்லணும், கர்த்தர் எனக்கு இப்படி அற்புதத்தை செய்தார் என்று. ஸோ அப்படி சொல்லுகிற பொழுது அதே ஒரு சுவிசேஷமாய், அதே ஒரு ஊழியமாய் மாறும். அந்த அற்புதத்தை கேட்டு பிறரில் ஆண்டவரே அவருக்கு அப்படி அற்புதத்தை செய்தீங்களே, அந்த அற்புதத்தை எனக்கும் செய்ய என்று ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நன்மைகளை செய்கிற காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அதை போல் நம்ம உங்களுக்கு நடந்த காரியங்களை நிச்சயமாக கர்த்தர் ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு செய்திருப்பார். அந்த காரியத்தை நீங்கள் சாட்சியாக நீங்கள் பிறர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகிற பொழுது ஜனங்கள் அது கேட்டு அது ரட்சிக்கப்படுவார்கள். கடைசி நாட்களாக இருக்கிறபடி கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ ஏன் நம்ம பண்ணக்கூடாது? ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் நம்ம இப்படி எடுத்து ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தருக்காவது உங்களுக்கு செய்த நன்மையை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்களும் கேட்டு கர்த்தருக்கு சித்தமானால் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள், ரட்சிப்புகள் வருவார்கள். ஓகேவா? பயப்படாதீங்க. கர்த்தருக்கு சாட்சியம் நம்ம நிற்க வேண்டியது நம்முடைய கடுமையாக இருக்கிறது. Praise the Lord. Amen.